கம்மி பட்ஜெட்டில் நல்ல ப்ரொஜெக்டர் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? உங்களுக்கான ப்ரொஜெக்டர் தான் இது. இந்த ப்ரொஜெக்டர் நேம் பார்த்தீங்கன்னா, எக்ஸ் எலக்ட்ரான் C50 ஆண்ட்ராய்டு 9500 லூமினஸு, 2 ஸ்பீக்கர் வருது, ஒயர்லெஸ்ஸு, ரிமோட் கண்ட்ரோலர், அப்புறம் ஃபுல் HD உங்களுக்கு வருது. 2 HDMI பாயிண்ட் குடுத்துருக்காங்க, 2 USB பாயிண்ட் குடுத்துருக்காங்க, அப்புறம் ஆடியோ பாயிண்ட் ஒன்று குடுத்துருக்காங்க, அப்புறம் AV பாயிண்ட் ஒன்று குடுத்துருக்காங்க. அப்புறம் டஸ்ட் கிளீன் பண்ணுறதுக்காக அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக அந்த ஆப்ஷனும் குடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த மேனுவலாக உங்களுக்கு பட்டனில் ஆன் பண்ணுறதுக்காக பட்டன் ஆப்ஷனும் குடுத்துருக்காங்க. நீங்கள் ரிமோட் கண்ட்ரோல் தான் யூஸ் பண்ணணும்ல, நீங்கள் பட்டன்லேயும் யூஸ் பண்ணலாம். ரிமோட்டில் இந்த ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணுறேன். நீங்களே பாருங்கள் ஸ்க்ரீனில் எப்படி தெரியுதுன்னு. எக்ஸ் எலக்ட்ரான் வந்துருச்சு பாருங்கள். இது லைட்டு போட்டிருக்கேன். லைட்டு போட்டு உங்களுக்கு இந்த குவாலிட்டிலே தெரியுது. இந்த ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் எங்கே வாங்கியிருக்கேன்னு அதுக்கான வீடியோ நான் போட்டிருக்கேன். என்னோடய வீடியோஸில் நீங்கள் போய் பார்க்கலாம். அதுவும் கம்மி பட்ஜெட் தான், 499 தான். நீங்கள் போய் இங்கே செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் லைட்டு வெளிச்சத்தில் எந்த அளவுக்கு பிரைட்டாக தெரியுது நீங்களே பாருங்கள். இந்த அளவுக்கு அழகாக தெரியுது பாருங்கள் லைட் வெளிச்சத்தில் உங்களுக்கு. இது ஆட்டோமேட்டிக்காக ஃபோக்கஸ் ஆகுது. நம்ம எதுவும் ஃபோக்கஸ் பண்ண தேவையில்ல. அதுவே ஆட்டோமேட்டிக்காக அந்த 4 இங்கே பாருங்கள் HDMI பாயிண்ட்டு 1, 2 கொடுத்துருக்காங்க, AV பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க, USB பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ரிமோட்லேயே ஃபோக்கஸ் பண்ணுறேன். நீங்கள் ரிமோட்லேயே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஆட்டோமேட்டிக்காக அது ஃபோக்கஸும் ஆகும். அப்படி இல்லையா நீங்கள் அதை ஒரு ஷேக் பண்ணிங்கன்னா, ப்ரொஜெக்டர் ஷேக் பண்ணிங்கன்னா அதுவும் 4 கார்னர்லேயும் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்துரும். ப்ரொடக்ஷன் மோட், ஆட்டோ கீஸ்டோன், மேனுவல் கீஸ்டோன், ஆட்டோ ஃபோக்கஸ் இதெல்லாம் நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டிஜிட்டல் ஜூமிங்கும் இருக்குது உங்களுக்கு. செட்டிங்ஸும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி மாற்றிக்கலாம். HDMI 1ல் உங்களுக்கு ஃபயர் ஸ்டிக்கு நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். வாங்க உங்களுக்கு யூடியூப்பில் போய்ட்டு 4K வீடியோவை நான் உங்களுக்கு காட்டுறேன். எப்படி அதோட குவாலிட்டி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நீங்கள் ப்ரொஜெக்டர் வாங்கி யூஸ் பண்ண போகிறீங்கன்னா, மூவிஸ் ரொம்ப நிறைய பார்ப்பீங்கன்னா, ஃபயர் ஸ்டிக் வைக்கிங்க. அதில் குவாலிட்டி ரொம்ப பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. லைட் ஆனில் தான் இருக்குது, நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு பிக்சர் குவாலிட்டி. இந்த ப்ரைஸில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுது, ரொம்ப சூப்பர் தான். நல்ல லோ பட்ஜெட்டில் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ப்ரொஜெக்டரை கன்ஃபார்மாக வாங்கலாம். நீங்கள் 18,000 சம்திங் வருது. இப்போ பாருங்கள் லைட்டை ஆஃப் பண்ணிட்டேன். 4K வீடியோ ப்ளே பண்ணுற பாருங்கள். எந்த அளவுக்கு குவாலிட்டி தெரியுது நீங்களே பாருங்கள். என் மொபைல் பார்த்தீங்கன்னா 18,000 தான் நான் வாங்கியிருக்கேன். அதில் வர கேமராவில் தான் உங்களுக்கு இது பிக்சர் வரும். இன்னும் நல்ல கேமரா ஃபோனாக இருந்தால் உங்களுக்கு இன்னும் குவாலிட்டி சூப்பராக தெரியும். என் மொபைலில் இவ்வளோ தான் வருது கேமராவில். உண்மையிலே தியேட்டரில் பார்க்குற ஃபீல் தான் எனக்கு கொடுக்குது. என்னோடய கம்மி பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, உண்மையிலே தியேட்டர் ஃபீல் உங்களுக்கு கன்ஃபார்மாக தரும் உங்களுக்கு. லைட் ஆன் பண்ணிட்டா பாருங்கள். பாருங்கள் அந்த கலர்ஸ்லாம் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். லைட் ஆஃப் பண்ணிட்டேன். கம்மி பட்ஜெட்டில் ஒரு 20,000க்குள்ளே நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ப்ரொஜெக்டர் நீங்கள் வாங்கலாம். ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தமாரி வீடியோஸும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.